ஆண்டவர் உலகத்தில் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 10வது மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதில் அனுதின கல்மனை நிகழ்ச்சி மேலும் சந்திப்பலை கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஞானஸ்நானத்திலே அவருடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. அவரோடு கூடவே சில ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அருமையானது, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சில பேர் நமக்கு சில நன்மைகளை செய்தாலும் அவங்க கூடவே இல்லை, அவங்களுக்கு நமக்கு சில வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வித்தியாசத்தை காட்டணும்னு நினைப்பாங்க. நான் முதலாளி, நான் எஜமா. ஆனால் இயேசுநாதர் அப்படி கிடையாது. சொன்னார், நான் செய்கிறதை விட நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க அப்படின்னார். அவரோடு கூடவே என்னை போல அவரை போலவே நம்மளை என்ன செய்வார். அதான் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க பயங்கரமாக பேசுகிறாங்களேன்னு பார்த்தப்போ இயேசுவோடு கூட இருந்தவர்கள் பார்த்தீங்களா, அவரோடு கூட சேர்ந்துட்டாலே அவரை போலவே தேவன் நம்மை மாற்றுவார். அதனால் நீங்கள் அவரை இயேசுவை போல நாம் இருக்கிறோம். இன்னும் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு கதறிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இப்படியே நம்முடைய வாழ்க்கை போகக்கூடாது. அவரோடு கூட நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் இல்லையா. இப்போ அவரோடு கூட ஞானஸ்நானம் அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படி தானே. அப்போ அவருடைய உயிர்த்தெழுந்த சாயல் நம்ம இப்போ நினைச்சிருக்கிறோம், புது ஜீவனுடையவர்களாய் மாறி இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், சமாதானத்தோடு இருக்கிறோம். இயேசு என் பாவத்தை மன்னித்தார் அப்படிங்க. அப்போ அவரோடு கூட அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கார் பார்த்தீங்களா. அவர் தான் மரித்து உயிரோடு எழுப்பினார். நாம் தண்ணீரில் மூழ்கி தான் எழும்புகிறோம். ஆனால் அந்த ஐக்கியம் அவரோடு கூட, அவர் எப்படி புது வல்லமையோடு எழுப்பினாரோ, புது மனிதனாக எழுப்பினார், அதே போல் நம்ம ஞானஸ்தானத்தில் முங்கி எழும்பும் பொழுது ஒரு புது மனிதனாய் புது சிருஷ்டியாக கர்த்தர் மாறுது. அது மட்டும் கிடையாது. எபேசியர் 2:7 வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்யலாம். அவரோடு கூட எழுப்பினார் மாத்திரம் இல்லை, அவர் கூடவே உட்கார செய்திருக்கிறார். எவ்வளோ அதிசயம் பார்த்தீங்களா. இந்த உலகத்தில் ஒரு மனிதனோடு உட்கார்றதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. சேர் அங்கே தள்ளி போடுங்க, அங்கே போடுங்க, அந்த சேரில் எத்தனை வித்தியாசங்கள். ஆனால் இயேசு அப்படி கிடையாது. உன்னதங்களிலே அவரோடு கூட நம்ம நினைச்சிருக்கிறாரு, உட்கார பண்ணியிருக்கிறார். ஆமாம், குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்களோடு உட்கார செய்தது. அதே போல் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், மேன்மையை தருவார். அவரோடு கூட மேன்மையான அனுபவங்கள். எப்படி அவர் வாழ்ந்தபோது அவரை ஜனங்கள் நேசித்தார்கள், இன்றைக்கி நம்ம நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா. அது யார் கொடுத்த மேன்மைன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களையும் நினைச்சுவார், உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார. அது மாத்திரமில்லை, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பார்த்தீங்களா, அவரோடு கூட நாம் என்ன செய்வோம், ஒரு நாள் வருகிறது. அப்போ நாமும் அவரோடு கூட என்ன செய்வோம், மகிமையிலே நாம் என்ன செய்வோம், வெளிப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்கிறோம், நாம் மகிமையில் அவரோடு கூட. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் திரும்ப வெளிப்படும் போது அவரோடு கூட, அதான் பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவர் வருவார். எவ்வளோ பெரிய பாக்கியம் மத்தியெல்லாம் அவரோடு கூட வரதுன்னா என்ன ஆசீர்வாதங்கள். இக்காலத்திலும் அவரோடு கூட சில ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறார். இனி வருகிற காலங்களிலும் வச்சுருக்கிறாரு. இனி அவர் வரும் காலங்களிலும் நம்ம நினைச்சிருக்கிறாரு. அவரோடு கூட நம்மளை கொண்டு வந்து நம்ம இப்பொழுது ஆசீர்வதிக்கிற தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதித்து நிச்சயம் உயர்த்துவார். நல்ல பிதாவை, உம்மோடு கூட எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைக்காய், ஆசீர்வாதத்திற்காய், மேன்மைக்காக கோடான கோடி சொல்லும். இந்த கண்மை தெரிவித்து கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நன்மைகளை தொடர்ந்து இது எங்களுக்கு தந்து நடத்த போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை 6 கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.